ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ காலையில் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலைல சாப்பாடுக்கு ரொம்ப சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரிசியும் பருப்பு நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமாட்டி ஒரு இடிக்கல்லில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறமாட்டி ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு கூடவே 4-5 பூண்டையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கணும். அப்புறமாட்டி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகெல்லாம் போட்டு வெங்காயம் நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல சீரகம், மிளகு எல்லாமே அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமாட்டி இதில் நான் சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று சின்னதாக எடுத்திருக்கேன். கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வேக விடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஷாக மீன் மேக்கரில் கீமா மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். அரிசி பருப்பு சாதமும் சரி, கீமாவும் சரி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். கீமாவுக்கு சுடுதண்ணியில் மீன் மேக்கர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சிட்டேன். அப்புறமாட்டி இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நான் அரிசியும் பருப்பும் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அரிசி பருப்பு, அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு உப்பு எதாவது பார்த்துக்கோங்க. உப்பு போனால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்ன அப்படின்னா, நான் மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சப்பொடி போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் வந்ததுக்கப்புறமாட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கீமா செய்கிறதுக்கு மீன் மேக்கரை சுடுதல்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறமாட்டி நல்லா அதை புழிஞ்சக்கப்புறமாட்டி மிக்சியில் போட்டு 1க்கு 2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி பெரிய வெங்காயம் நான் 1 எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரட்டும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமாட்டி இதை தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்குமே சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் தக்காளி நல்லா குழஞ்சக்கப்புறமாட்டி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். வத்தப்பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். அப்புறமாட்டி நீங்கள் இந்த கீமாக்கு நம்ம மீன் மேக்கரை 1க்கு 2 அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த மீன் மேக்கரில் நல்லா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெந்து அப்புறமாட்டி நல்லா திக்காகி வரும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு அடுப்பில் வச்சுருங்க. லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு கொத்து கொத்தமல்லியில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மேலே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிங்கன்னா சூப்பராக தான் இருந்தது. கீமா அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி மீன் மேக்கரில் ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நான் நெட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த அரிசி பருப்பு சாதமும் அதுக்கு சைடிஷாக மீன் மேக்கரும் இருந்தது. சரி, இதுவே செஞ்சிடலாம், கீமா மாதிரி இருந்தது, இதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏன்டா இத்தனை நாள் பார்க்கல, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் குக்கர்லாம் ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் பார்த்தேன், என்னடா கலர் வெள்ளை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறமாட்டி நான் வீடியோவில் தான் பார்க்கேன் மஞ்சப்பொடியே போட மறந்துருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் மஞ்சப்பொடி போட மறந்துடாதீங்க. மஞ்சப்பொடி, உப்பு இது எதுவுமே போட மறந்துடாதீங்க. அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி தான் பண்ணியிருந்தாலும் நம்ம போடக்கூடிய மசாலாலாம் கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலே சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலைல சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறமாட்டி கொஞ்ச நாளாக வீட்டில் விளக்கேற்றவே இல்லை. ஒரு இதுக்காக ஒரு 30 நாளைக்கு வீட்டில் விளக்கேற்றக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க. அதனால் அது எல்லாமே இன்றைக்கி தான் முடிஞ்சது. அதனால் வீடை ஃபுல்லாக நல்லா தூத்து தொடச்சிட்டு அப்புறமாட்டி குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் போட்டு சாமி பாத்திரம் எல்லாமே நேற்றே கழுவி வச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பூ பக்கத்தில் விற்றுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட பூ வாங்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன்.
வாங்கும்போது எனக்குமே பூ வாங்கியிருந்தேன். அதை நான் அப்படியே தலையில் வச்சிட்டேன். மணியை பார்த்தே 10 மணி தான் ஆகுது. சரி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிடலாம். இந்த ஒரு மாதமாக வீட்டில் விளக்கேற்றல, கோயிலுக்கே போகலை, இன்றைக்கி போயிடலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமாட்டி முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் கோயிலுக்கு போகும்போது வந்து தம்பியை வந்து கூட்டு போகல. அவனை வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுருந்தேன். அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு இந்த ஒரு மாதம் கும்பிடாததை ஃபுல்லாக உட்காந்து கும்பிட்டு பொறுமையாக தான் வீட்டுக்கு வந்தேன் நான். அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. என்னது அப்படின்னா ஆட்டோம்பேரில் உள்ள மிக்ஸி தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. அப்புறமாட்டி என்கிட்ட பழைய மிக்ஸி ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மிக்ஸி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசையா. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து மிக்ஸி வந்து ரிப்பராக போயிடுச்சு, இப்போ மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால் அதை தூக்கி கீழே போட்டு என்னோடய மிக்ஸி வந்து எங்கள் அம்மா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் வந்து புது மிக்ஸி வந்து வாங்கிட்டேன். நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு வந்து இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மூடியில் வந்துட்டு கிளிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இது வாங்கிடலாம். நம்ம வந்து தண்ணி வந்து அரைச்சிட்டு இருக்கும்போது தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறனால கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஊற்றணும்னு அவசியம்லாம் இல்லை. இதில் மூடியிலேயே மேலே வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி எதாவது ஊற்றிக்கிறதுக்கு இல்லை மிக்ஸ் பண்ணி விட்றதுக்கெலாம் ஒரு ஓட்டை மாதிரி எதோ கொடுத்துருப்பாங்க. அது வழியே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளிப் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறமாட்டி இதில் நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் நிறையா இருக்குது. சரி அதனால் இது வாங்க நினச்சிட்டே இருந்து நான் ஒரு வழியாக வாங்கிட்டேன். இதில் வந்துட்டு ஜார் வந்து 3 ஜார் கொடுத்துருந்தாங்க. அப்புறமாட்டி சாப்பிங் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்லாம் சாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 4 இது கொடுத்துருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் உள்ள குட்டி வாண்டிருக்கானே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் அவன் தான் வந்தான். அவன் கையில் கொடுத்து அவன் தான் கீழே வச்சிட்டு இருந்தான். ஒன்று என்னை எப்படி இருக்குன்னு கூட பார்க்கவே விடலை. அவனே வந்து வாங்கி உள்ளெல்லாம் பார்த்துட்டு அவனே வச்சுட்டான். இதை வந்து எனக்கு ஆர்டர் பண்ணோம் இல்லையா, டெலிவரி பண்ண அவங்களே வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சு டேமேஜ் எதுவும் இருக்கான்னு பார்த்தக்கப்புறமாட்டி அவங்களே தான் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. எல்லாம் பார்த்தக்கப்புறம் தான் எங்ககிட்ட அவங்க வந்து கொடுத்தாங்க. அதனால் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு இது பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஒரு வழியாக இந்த மிக்ஸி வாங்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது எனக்கு. இந்த தம்பி தான் வச்சுக்கிட்டு இந்த கத்தி வேறு கொடுத்துருந்தாங்களா, அதில் எனக்கு தான் இந்த கத்தி வேணும், நான் இதில் தான் இனிமேல் வந்து வெங்காயம் தக்காளிலாம் உனக்கு கட் பண்ணி கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லி இந்த கத்தி எனக்கு தான் சொல்லிகிட்டே இருந்தான். சரி வச்சுக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன் நான். மிக்சியில் உள்ள அந்த கவர்லாம் இருக்கிறதெல்லாம் நான் தான் உரிப்பேன் அப்படின்னா, சரியா பொறுமையாக உரியான்னு சொல்லிட்டு அவனை தான் கொடுத்து உரிக்க சொல்லிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று புதுசு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவனுக்கு வாங்கியிருக்கோமோ இல்லையோ, உனக்கு புதுசாக வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுலேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணுறது ஆதவ குட்டி தான். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸும் இது மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கியிருக்கிற மிக்ஸி நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி இந்த மிக்ஸி வந்து நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா ஆடவே ஆடாது. அதை திருப்பி தூக்குறதுக்கு கொஞ்சம் டைட்டாக நல்லா வந்து டைல்ஸில் வந்து பிடிச்சிக்கிடுது. அதை தூக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் இதுக்கு வந்துட்டு ஒரு சாப் பண்ணுறதுக்கு ஒரு சாப்பிங் இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. 500 ml ஒரு ஜாரு, அப்புறம் 1000 லிட்டரில் ஒரு ஜாரு, அப்புறமாட்டி 1.5 லிட்டரில் ஒரு ஜாரு, இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.